Mahakavi Subramania Bharatiyar, whose words continue to inspire generations. Mahakavi Subramania Bharatiyar believed in the power of knowledge, courage and imagination, qualities that shine brightly in the young minds of today. His poems and songs encourage us to think boldly, speak freely and contribute to the growth of our nation. To bring the spirit alive, we now invite our students to address the gathering, sharing their thoughts and reflections on the beauty of language, the vision of Mahakavi Subramania Bharatiyar, the Mundasu Kavinyan, and the promise that young minds hold for the future of Bharat. Ladies and gentlemen, with a good round of applause, we welcome Selvi Nabhya Khan from DTEA School, Delhi, who will be addressing the gathering in Tamil, and she will be talking on Bharatiyum Penniyamum. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நபியா கான். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்த நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீரவோர சீறி செய்வத துணிந்து செய்து சொல்வத தெளிந்து சொல்லி நெற்று சுருக்கிடாமல் நேர்பட பேசி நெய்ய புடைத்து புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர் தொழில் பழகி மானம் போற்றி ரௌதிரம் பழகி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்கு ஆகவும் வாழ்தானே ஒருவன். சூரிய துண்டுகள் இவன் இரண்டு கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் மீசை, மொழியின் மகுடம் இவன் முண்டாசு, கோவத்தின் நிறம் இவன் திலகம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என கர்ஜித்தவன், சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லிச் செய்தவன். புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் பன்முக தோற்றம் கொண்ட இவன் புகழ் பாட 1000 காரணங்கள் உண்டு என்றாலும் என் காரணம் ஒன்றே ஒன்றுதான், அது பாரதியும் அவனது பெண்ணிய சிந்தனையும். பாரதியார் பெண்ணை எவ்வாறு காண்கிறார்? பெண்ணை அழகின் பிறப்பிடமாக காண்கிறார், தெய்வமாகவும் காண்கிறார், அறத்தின் பிறப்பிடமாகவும் நாணத்தின் சிறப்பிடமாகவும் அறிவின் உறைவிடமாகவும் ஆற்றலின் தனி இடமாகவும் வீரத்தின் வெளிநிலமாகவும் விவேகத்தின் மறுவடிவமாகவும் அன்பின் வடிவமாகவும் தருமத்தின் தலைவியாகவும் வும் 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 என்னும் எவ்வளவோ உங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர். ஆணுக்கு பெண் நிகராக பெண்கள் வாழும் ஒரு சமூகம் உருவாகவும் பெண்களின் நிலை உயரவும் இந்த வையம் தழைக்கவும் பெண்கள் நிமிர்ந்த ஞான சிறுக்குடன் வாழவும் பெண் கல்வியினால் தான் இயலும் என்பதே பாரதியின் உள்ள கிடக்கை. பெண் கல்வி நாட்டின் முன்னேற்றத்திற்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் அவசியம் என்று வலியுறுத்தினார் பாரதியார். கல்வி அறிவின்றி பெண்கள் அடிமைகளாக நடத்தப்படுவதை மாற்ற கல்வியே அடிப்படை என்று கூறினார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றானே பாரதி. கல்வியின் மூலம் பெண்கள் புதுமை பெண்ணாக உருவெடுத்து சமூகத்தில் தமக்கான இடத்தை பெறுவார்கள் என்ற பாரதியின் கனவு என்று நிறைவேறி வருகிறது என்று கூறலாம். பாரதி பெண்ணை அறிவச்சுடராக உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் அறிந்த அறிவொளியாக காண்கிறார். ஆதலால் தான் அறிவை கொண்ட மனித உருகளை அடிமையாக்கி முயல்பவர் பித்தராம் என்று எடுத்துரைத்தார். ஆணுக்கு பின் நிகராக நடத்தப்பட வேண்டும் என்று பாரதி நினைத்தானே, அதனால்தான் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையன் தொழைக்குமாம் என்று பாடினார். அவ்வாறு ஆணுக்கு பின் நிகராக நடத்தப்பட்டால் இவ்வுலகம் அறிவில் மிகுந்து தழைக்கும் என்று பாரதி என்று சொன்ன வாக்கு இன்று நிறைவேறி வருகிறது நம்மால் உணர முடியும். பெண்கள் வீட்டிற்குள் மட்டுமே இருப்பது சமுதாயத்தின் விதி என்று எண்ணிய காலத்தில் பெண் தன் அறிவாலும் ஆற்றலாலும் உலகத்தை வழி நடத்த முடியும் என்று துணிச்சலோடு சொன்னவர் பாரதியார். இன்று பெண்கள் கல்வியில், அறிவியலில், விளையாட்டு துறைகளில், அரசியலில் என அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகிறார்கள். பாரதியின் புதுமை பெண் இன்றைய தலைமுறையில் உயிர் பெற்று நிற்கிறாள். எனவே பாரதியின் சிந்தனையை வாழ்வில் செயல்படுத்துவோம். ஒவ்வொரு பெண்ணும் தன்னம்பிக்கையுடன் மரியாதையுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி பாரதியின் பாடலோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். மாது தம்மை
மடமையை கொளுத்துவோம். மாது தம்மை இழுவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தன்னில் எந்தே, வைய வாழ்வு தன்னில் எந்தே வகையிலும் நமக்குள்ளே மாது தம்மை இழுவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். தாதரின்ற நிலைமை மாறி தாதரின்ற நிலைமை மாறி, தாதரின்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும், தாதரின்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக, சரிநிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே, வாழ்வும் இந்த நாட்டிலே, வாழ்வும் இந்த நாட்டிலே மாது தம்மை இழுவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். நன்றி. இருந்தாலும் என் தாழ்மொழி பாரதம் என்று நிரூபித்து விட்டார் நவ்யா கான். Thank you so much. With that we welcome Miss Bhami from DTEA School Delhi. அவர்கள் பாரதியின் தமிழ் மொழி பற்றை பற்றி தற்போது பேச போகிறார். இவர்கள் இருவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. தமிழ் மொழியை அவ்வளோ அழகாக பேசினார்கள். அதற்கே ஒரு பலத்த கரகோஷம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாமி. நான் டெல்லியிலிருந்து வரேன். நான் தில்லை தமிழ் கல்விக் கழக மேல்நிலை பள்ளி மோட்டிபாகில் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். டெல்லியில இருந்து சென்னை வந்து தமிழில் எங்களுக்கு பேசு வாய்ப்பளித்த தமிழக ஆளுநர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் டிடிஏ செயலர் ஸ்ரீ ராஜு ராமசாமி ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வளையாத மீசை முறுக்கியே, வணங்காத முண்டாசு தலையை நிமிர்த்தியே வலம் வந்த பாரதியின் தமிழ்மொழி பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற முன் வந்துள்ளேன். பாரதி தமிழ் இலக்கிய உலகின் ஈடு இணையற்ற கவிஞர். எட்டயபுரத்தில் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர். பாரதி தேசிய கவிஞர். தமிழ்மொழி மகத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைத்து மகாகவி. செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என தமிழ் மொழியை இனிமையான தேன்மொழியின் புகழுந்துள்ளார். அவரின் பார்வையில் தமிழ் மொழி உலகின் மிக பெரிய செல்வம். சொற்களின் இனிமை, இலக்கண வளம் ஆகியவற்றை போற்றினார். எழுந்திர தமிழனே, இன்ப தமிழோடு வளர்ந்திடுவாய். இது வெறும் மொழி பற்று மட்டுமல்ல, சமூக அரசியல் கலாச்சார முன்னேற்றத்திற்கான அழைப்பாகும். வானம் இழந்தது அனைத்தும் இழந்திடும் வன்மொழி வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று தமிழை வாழ்த்தி நம்பிக்கை ஊட்டுகிறார் பாரதி. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்ல என்றார் பாரதி. பாரதி தமிழை நினைக்கிறான். அதே நேரம் தனக்கு தெரிந்து ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தி, வங்கம், பிரெஞ்சு முதலான மொழிகளையும் உலக மொழிகளையும் நினைக்கிறான். உடனே யாம் மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பெருமிதத்தோடு பாடுகின்றான். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும் என்று ஆணையிடுகிறார். பாரதி தாய்மொழி வழிகல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தமிழ் வழியிலே அறிவியல் வளர வேண்டும் என்றார். பாரதி தமிழை உலகம் முழுதும் பரப்ப வேண்டும் என்று எண்ணி தமிழ் வாழ்க தமிழோடு உலகம் வாழ்க என்றார். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம்
தமிழ் முழக்கம் செய்வியர் என்றார். எல்லா மொழிகளையும் தலை சிறந்த மொழி தமிழ் மொழி என்று. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, ஏழ்கடல் வைப்பினம் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என வாழ்த்தி பாடினார். சாதிகளிலே அடி பாப்பா என சாதி பேசும் வாய்க்கு பூட்டு போட்டார். அஞ்சா நெஞ்சுடன் வெள்ளையர்களை எதிர்த்த மாபெரும் புலவன் பாரதி. ஆடுவோமே பல்ல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவரின் கனவு இன்று நனவாகியுள்ளது. இவ்வாறு சராசரி தமிழனுக்கு உணர்ச்சியில் தேனை பாய்ச்சி உழில் சக்தியை பாய்ச்சி புது தமிழ்நாக்கி செந்தமிழ்நாட்டின் சிறப்பின கூறுகிறார் பாரதி. Thank you, sir. We request the Honorable Governor to felicitate our student speaker. The Honorable Governor will felicitate Selvi Nabhya Khan, who is also the winner of the Tamil oratorical competition on Mahakavi Bharatiyar conducted by Delhi Tamil Education Association. She has bagged the first prize. She will be felicitated by the Honorable Governor with a shawl and a certificate. We request the Honorable Governor to felicitate Selvi Bhami, the student speaker. She is also the winner of the first prize on the topic Bharati in Tamil Mozhi Patru. A big round of applause. The teacher is also there along with. Nothing goes beyond without the Guru. We have always the Bharatiya culture has been the Guru Sishya Parampara, which we have been following. Shri Gurubhyo Namaha to the Guru who is there on the dais. Thank you.